எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யாக்கி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது 1 கிலோ அளவில் புல்லட் ரைஸ் வச்சு ஒயிட் குஷ்கா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒயிட் குஷ்காவுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். புல்லட் ரைஸ் 1 kg, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கேற்ப, கொத்தமல்லி புதினா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், 8 பச்சை மிளகா, 400 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 400 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பிரிஞ்சி இலை 5, ஸ்டார் அனஸ் 3, மராட்டி முக்கு 2 பீஸு. இது வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பட்டா சேர்த்துக்குங்க. தயிர் 200 ml. முதல்ல அரிசி வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். அரிசி வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. இப்போது தண்ணி அளந்துக்கலாம். இது 1/2 கிலோ படி. இதில் 2 படி அரிசி இருந்தது. 1க்கு 1.5 3 படி தண்ணி சேர்த்துக்கலாம். மூணு படி தண்ணி சேர்த்தாச்சு. 200 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, சேர்த்துக்கலாம். முதல்ல பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒயிட் குஷ்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மூடி வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதக்கட்டும். திறந்து பார்த்துக்கலாம். இந்த அளவில் வதக்குனா போதும். வெங்காயம், இப்போ கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மக்கிற வரைக்கும் வதக்கணும். ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 75 கிராம் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்கட்டும். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கணும். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். இப்போ அளந்த தண்ணி சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். நல்லா கொதிக்க பாருங்க. உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி வடிகட்டிட்டு சேர்க்கணும்.
எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ தம் போட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தம் போடுறதுக்காக 5 நிமிஷம் முன்னாடியே தவா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போது தம் போட்டுக்கலாம். இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது தவாவில் தம் போட்டுக்கலாம். தவாவில் தம் போட்டால் கீழே அடி பிடிக்காது. அதனால தான் தவா வச்சு தம் போடுறது. இன்னும் 5 நிமிஷம் ஸ்பீட்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஸ்பீட்லேயே வச்சாச்சு. இப்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். மேலோட திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போது திருப்பி போட்டாச்சு. அதனால் ஒரு 5 நிமிஷம் தம் ஆகட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக தம் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கு பாருங்கள். இப்போது பரிமாறலாம். ஒயிட் குஷ்கா ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் குஷ்காவுக்கு மட்டன் உருளைக்கிழங்கு போட்டு குருமா சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.